உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ அற்புதமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நித்திய பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகாலை நேரத்துல கர்த்தர் நம்முடைய ஆராதனை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய மகிமை நம்மேல் பிரகாசிப்பதாக, கர்த்தருடைய தயவு நம்மேல் பிரகாசிப்பதாக, கர்த்தருடைய இரக்கம் நம்மேல் பிரகாசிப்பதாக, கர்த்தருடைய ஆளுகை நம்மேல் பிரகாசிப்பதாக. நான் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான பெரிய காரியத்தை தேவன் செய்வாராக. உன்னதமான தேவன் ஹல்லேலூயா அந்த காலவேளையில எழுந்தருளி இருக்கிறார். நாம் இருக்கிற இடத்துல எழுந்தருளி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. எழுந்தருளும் கர்த்தாவே, எதிரியின் கையை ஓங்க விடாதையும் என்று நாம் பாடல் பாடினோம். கர்த்தர் நிச்சயமாகவே எதிரியின் கை ஓங்க விடாதபடிக்கு நம்மை பாதுகாப்பார், நம்மை வழி நடத்துவார், நிச்சயம் வழி நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது எகிப்தியர்கள் தனக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மிகவும் பயந்தார்கள். நல்ல வேளை இன்னொரு காரியத்தை செய்தார்கள். பயத்தோடு கூட கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் பயந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டு, அதன் பின்பு அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பயத்தை உண்டாக்குகிறது பிசாசானவன். அவன் நமக்கு பின்னால் வந்து அல்லது முன்னால் நமக்கு தடைகளை உருவாக்கி சில பயத்தை அவன் ஏற்படுத்துகிறான். இந்த காலவேளையில் எல்லா பயத்தின் ஆவியையும் கர்த்தர் எடுத்து போடுவாராக. எல்லா பயத்தின் ஆவியும் பரலோகத்தின் தேவன் எடுத்து போடுவாராக. ஹல்லேலூயா. சிலருக்கு இருக்கிற பயம், ஓ எனக்கு இந்த பயம் இருக்கிறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு மனசுல தோணுமானா அதை இப்ப சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய எதிர்காலத்துல சில காரியங்களை குறித்த பயம், எனக்கு என்னவாகுமோ, மெடிக்கலி சில பிரச்சனைகளை டாக்டர் சொல்றாங்க, என்னவாகுமோ என்று எனக்கு ஒரு பயம் இருக்கிறது. அல்லது ஒரு பெரிய பயம், பிசாசானவன் கொடுக்கிற ஒரு பெரிய பயம் என்ன தெரியுமா? எனக்கு ஏற்கனவே இப்படி நடந்திருக்கு, ஆனால் திருப்பியும் அப்படி நடக்குமோ அப்படிங்கிற பயம். இயேசுவின் நாமத்தினால் அதை நான் நிர்மூலமாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தினால் என்னை நிர்மூலமாக்குகிறேன். என்னோடு சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். எனக்கு இப்படி நடந்திருக்கு, ஆனால் திருப்பி இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பயம். நான் கீழே விழுந்துட்டேன், நான் திருப்பியும் விழுந்துருவனோ அப்படிங்கிற பயம். எனக்கு மெடிக்கல் இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு, அதனால திருப்பியும் இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற பயம். எனக்கு விரோதமா சிலர் காரியத்தை செஞ்சுட்டாங்க, திருப்பி அவங்க இப்படி செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம். இந்த பயத்தை இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு எடுத்து போடுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை தரல, அன்பும் தெளிந்த புத்தியும் நமக்கு தந்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைபடுகிறார் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி, ஆமென் ஆண்டவரே, நீர் என்னோடு இடைபடுகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் கர்த்தர் எடுத்து போடுவாராக, எடுத்து போடுவாராக. ஒரு புது நம்பிக்கையை கர்த்தர் இந்த காலவேளையில தரட்டும். ஒரு புதிய கிருபையை கர்த்தர் இந்த காலவேளையில தரட்டும். புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த காலவேளையில தருவாராக. புதிய கிருபைகளை கர்த்தர் இந்த காலவேளையில தருவாராக. நம்பிக்கையோடு இந்த நாட்களை எதிர்கொள்ளுங்கள். ஓ உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் அருமை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் அருமை பிள்ளைகளுக்கு நீர் தைரியத்தை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் அருமை பிள்ளைகளுக்கு நீர் வேண்டிய கிருபைகளை இந்த காலவேளையில தருகிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் வீட்டிலே ஒரு பிரகாசம் உண்டாவதாக இந்த காலவேளையில், இந்த காலை நேரத்திலே அவர்கள் வீடுகளிலே ஒரு அபிஷேக மழை ஊற்றப்படுவதாக. ஓ புதிய வல்லமை தெளிக்கப்படுவதாக. பிள்ளைகள் புதிய அபிஷேகத்தை அனுபவிப்பார்களாக, அனுபவிப்பார்களாக. ஆமென்.
புதிய அபிஷேகம், புதிய வல்லமை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, அனுபவிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ கிருப கிருப கிருபப்பா, கிருபப்பா, இது உம்மால ஆகும், இது உம்மால ஆகும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. சத்துரு வெட்கப்பட்டு போவான் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தர் அப்படி செய்ததற்காக நன்றி. உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துகிறதற்காக நன்றி. மறுபடியும் நீர் ஸ்ட்ரெங்தன் பண்ணுகிறதற்காக நன்றி. கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படும். துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கு ஒருவருக்கே தருகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் நடத்துவாராக. நாம் நேற்றைய தினத்திலே கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார். நமக்கு முன்னால், நமக்கு பின்னால், நமக்கு வலது பக்கத்தில், இடது பக்கத்தில் கர்த்தர் தேவ தூதனை நிறுத்தி வைத்திருக்கிறார். சோ நமக்கு முன்னால வழிகள் அடைக்கப்பட்டு விட்டது என்று நாம் யோசிக்க வேண்டாம். வழிகளை திறக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், எனக்காக வழிகளை திறக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். நமக்கு முன்னால வழிகள் அடைக்கப்பட்டு விட்டது என்பதை காட்டுகிறது பிசாசு. ஆனால் வழிகளை திறக்க என்னால் முடியும் என்று காட்டுகிறது நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு பிசாசு நமக்கு விரோதமாய் செயல்படுகிற இன்னொரு காரியம்தான் நம்ம ஜெபத்துல பார்த்தோம் பாருங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 10, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, when the Israelites saw the king and his army coming after them, they were very frightened. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் தனக்கு பின்னால் வருகிறார்கள் என்று தெரிந்தபோது மிகவும் பயந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் அவன் நம்முடைய நம்பிக்கையின் பார்வையை குருடாக்குவான். அது அவனுடைய திட்டத்துல ஒன்று. இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறது திரும்பவும் கவனித்துக் கொள்ளுங்கள். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது இல்ல? நமக்கு நம்பிக்கை என்ன? என் ஆண்டவரால் எல்லாம் கூடும், என் ஆண்டவர் எனக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார், எனக்காக யுத்தம் பண்ணுவார், எனக்கு முன்னால போவார், அவருடைய வாக்கு தத்தங்கள் பொய்யாகாது. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம நம்புகிறோம் இல்லையா? நான் நம்புகிறது அவரால் வாய்க்கும், அப்படி பல காரியங்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? அத குருடாக்கி நமக்கு பயத்தை ஏற்படுத்துவதுதான் பிசாசனுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம். எப்படியெல்லாம் குருடாக்குவான் பாருங்கள். He will try to hide the promises. நமக்கு முன்னாடி வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஆனா வாக்கு தத்தத்தை ஞாபகத்துல வரவிடாதபடி, அல்லது வாக்கு தத்தம் நமக்கு முன்னாலே இருக்குங்கிறதையே நம்ம மறந்து போகும்படி அவன் நம்மை குருடாக்குவான். வாக்கு தத்தத்தை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டாங்க. வாழ்க்கையில் எத்தனை கவலைகள், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். நம்ம யோசிப்போம், இதெல்லாம் இப்படி நடந்திருக்குதே, இப்படி எல்லாம் ஆயிருக்குதே அப்படிங்கிற பழைய நடந்த காரியத்தை ஞாபகப்படுத்தி இனிமேலும் அப்படித்தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை பிசாசானவன் உண்டு பண்ணுவான். அது அவனுடைய வேலை. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. சோ அதை உறுதியாக நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். நம்மை குருடாக்கி வைத்திருப்பான். வாக்கு தத்தங்கள் எல்லாம் மறக்க பண்ணுவான். பிசாசு பண்ணுகிற அடுத்த ஒரு பெரிய வேலை வாக்கு தத்தங்களை மறக்க பண்ணுவான். அதை மூடி வைக்க பார்ப்பான், மறக்க பண்ணுவான். சிலருக்கெல்லாம் வாக்கு தத்தங்கள் ஒரு காலத்துல எழுதி எழுதி வச்சது இப்போ அதெல்லாம் மறந்து போச்சு. ஏன் மறந்து போச்சு? அது பிசாசானவன் அதுக்காகவே அவன் வேலை பார்க்கறான். நீங்க மறந்துடணும். நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? பயம். அந்த பயத்தை உண்டு பண்ணணும். அதுக்காகத்தான் அவன் வாக்கு தத்தங்களை மறக்க பண்றான். இனி
அவங்களுடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்க முயற்சி பண்ணுவான். எது ஆவிக்குரிய கண்கள்? ஆவிக்குரிய கண்கள்ல தான் நம்ம பார்க்க முடியும் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி. ஆவிக்குரிய கண்கள்ல தான் தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறவர் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். அதையே குருடாக்கிடுவான். வாக்கு தத்தத்தை மறக்க பண்ணினாலே நம்ம பல நேரங்கள்ல குருடாகி விட்டோம் என்று அர்த்தம். ஆகவே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே. அது மாத்திரமல்ல, your trust, உங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, இயேசு என்னோடு இருக்கிறதுனால நான் எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய இனிஷியல் நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கை உங்களிடத்திலிருந்து எடுபட்டு போகும்படி பிசாசானவன் வேலை செய்வான். இதற்கு இடம் கொடுத்து விடவே கூடாது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே. சோ நமக்கு இப்படிப்பட்ட எண்ணங்களை பிசாசு தரும்போது நம்ம எங்க போவோம், என்ன பண்ணுவோம்? இந்த கேள்விகள் எல்லாம் நமக்குள்ள வரும்போது நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய ஜபத்துக்கு there is no answer. என்னுடைய நம்பிக்கையில பல நேரங்கள் காரியங்கள் நடக்கல. இப்படிப்பட்ட சந்தேகங்களையும் இப்படிப்பட்ட குளறுபடியான எண்ணங்களையும் பிசாசானவன் உங்களுடைய இருதயத்திலே கொண்டு வருவான். அப்படி வரும்போது நீங்கள் ஒரு காரியத்தை உங்கள் இருதயத்தில் கொண்டு வாருங்கள். இன்றைக்கு இந்த காலையில் கொண்டு வாருங்கள். என் பிரச்சனைகளை விட என் தேவன் பெரியவர் என்று நீங்கள் உணர வேண்டும். என் பயத்தை விட என் தேவன் பெரியவர் என்று உணர வேண்டும். என்னை குருடாக்கி வைத்திருக்கிற என்னுடைய கண்களை வாக்குத்தத்தத்தை நினைத்து பார்க்க முடியாதபடி என்னை மறக்க பண்ணின பிசாசை விட என் தேவன் பெரியவர். என்னை மறுபடியும் உயிர்ப்பிப்பார், என்னை மறுபடியும் நிலைநிறுத்துவார். இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மறுபடியும் உயிர்ப்பிப்பார், என்னை மறுபடியும் நிலைநிறுத்துவார், என்னை மறுபடியும் கர்த்தர் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுவார், என்னை சாட்சியாய் நிறுத்துவார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களுடைய வாய்களிலிருந்து அப்படிப்பட்ட பாசிட்டிவான வார்த்தைகள் வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது தேவன் 10 விதமான அற்புதங்களை செய்தார். அது அவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டாங்க. தேவன் பெரியவருங்கிறதையே மறக்க பண்ணிட்டான் பிசாசானவன். மறந்து இப்ப அவங்க எல்லாரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, பிரேத குழிகள் என்றா இல்லை என்றா வனாந்திரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். அதுக்கு அடுத்த வசனத்துல, நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது நலமாயிருக்கும். சில நேரத்துல இந்த பயம் வந்ததும் நம்ம அடாப்ட் ஆயிடுறோம். சரி, இப்படியே போகட்டும் வாழ்க்கை அப்படின்னு அடாப்ட் பண்ணிடுறோம். அதை அடாப்ட் பண்றோம். அப்படி இல்லைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க ஓவர் கம் பண்ணணும். இப்படிப்பட்ட எண்ணங்களை உங்களுக்குள்ள பிசாசானவன் கொண்டு வரும்போது நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணணும். எப்படி ஓவர் கம் பண்ணணும் தெரியுமா? அதே அதிகாரத்துல 14வது வசனத்துல ஆண்டவர் மோசேயை கொண்டு சொல்கிறார், ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள். முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இப்ப நீங்க 2 காரியத்தை அறிக்கை பண்ணணும். 1, நான் பயப்பட மாட்டேன். 2, தேவன் எனக்காக செய்கிறதை என் கண்கள் காணும். என் தேவன் எனக்காக செய்கிறதை, என் சத்துருக்களுக்கு முன்பதாக என்னை உயர்த்துகிறதை என் கண்கள் காணும். எனக்காக கர்த்தர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் எந்த சூழ்நிலையில கடந்து போயிருந்தாலும், என்ன நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம்.
நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நேற்றைய தினத்துல ஒருத்தரை சந்தித்து அவர்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவங்களோட பேசிக் கொண்டிருக்கும்போது அவங்க சொல்றாங்க, பாஸ்டர், எனக்கு ஒரு சில கடந்த கால கசப்பான அனுபவங்கள் அது திரும்ப திரும்ப எனக்கு நடந்து விடுமோ என்கிற ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்து, அதுல கடந்த கால அனுபவங்கள்ல மிகப்பெரிய தோல்வி, அந்த தோல்வி வரும்போதெல்லாம் என்னை சுட்டி காட்டி என் குடும்பத்தாரும் எல்லாரும் என்னை நிந்திப்பார்கள். நீதான் இதை சூஸ் பண்ண, நீதான் இதை பண்ண, உன்னாலதான் இப்படி ஆச்சுது, என்னை நிந்தித்து கொண்டே இருப்பார்கள். நான் ஒருபோதும் என்னுடைய விசுவாசத்திலும் என் நம்பிக்கையிலும் நான் பின்வாங்கி போகவே இல்லை. ஆனா பல நேரங்கள்ல எண்ணங்கள் வரும், நான் என்ன பண்றது, எதுவுமே நடக்கலையே, ஆண்டவரும் என்னை கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவரும் எனக்கு விரோதமா இருக்கிறாரோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் மனசுக்குள்ள வரும். நமக்கும் வரும் இல்லையா? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நிறைய நேரங்கள்ல பிராக்டிக்கல் அப்படித்தானே வருது. சில பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது, நமக்கு கடந்த காலத்துல நடந்ததை யோசிச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ, ஆண்டவர் என் கூட இல்லையோ, ஆண்டவர் எனக்கு தூரமா இருக்கிறாரோ, ஒருவேளை என்ன இந்த பாதையில தான் நடத்துவாரோ அப்படிங்கிற சந்தேகங்கள், பயங்கள், இதெல்லாம் பிசாசு கொண்டு வருகிறது. ஒரு சகோதரி சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர், வேத வசனத்தை நான் மறுபடியும் வைராக்கியமா நான் வாசிச்சு வாக்குத்தத்தங்களை நான் நம்ப ஆரம்பிச்சேன். கர்த்தர் என் எதிராளிகள், எனக்கு விரோதமாய் நின்றவர்கள், அவர்களுடைய நம்பிக்கையை தவிடு பொடியாக்கி என்னை கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து வைத்து நிறுத்தினார். அன்னாள் சொல்லுகிறாள் பாருங்கள், ஆண்டவர் என் கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், உங்களையும் அப்படி கொண்டு வந்து நிறுத்துவார். உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் மத்தியில, உங்களுக்கு விரோதமா உங்களை ஏளனம் பண்றவங்க மத்தியில ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை முழுமையா நம்புங்க. இந்த கால வேளையில அறிக்கை பண்ணுங்க, என் ஆண்டவர் செய்வார். நீதிமொழிகள் 21:1, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். தேவன் விரும்பினால் அவர் சித்தத்தின்படி எதை எப்படி வேண்டுமானாலும் திருப்பலாம். அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, தகப்பனே உம்முடைய சித்தத்துக்கு என்ன தர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், உபாகமம் 31:6, பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். யாருக்கு? உங்களை பயமுறுத்துது பாருங்க கடந்த கால அனுபவங்கள், உங்களை பயமுறுத்துது பாருங்க உங்க தோல்விகள், உங்களை பயமுறுத்துது பாருங்க உங்க பிரச்சனைகள், உங்களை பயமுறுத்துது பாருங்க உங்களுக்கு இருக்கிற சரீர குறைபாடுகள் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்கல்ல. உங்களை பயமுறுத்துகிற எந்த காரியமா இருந்தாலும் அதற்கு நீங்கள் பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். ஏனென்றால் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, இல்லை. இந்த வார்த்தையை நீங்க முழுமையா பிடிச்சு கொள்ளுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. நீங்க நம்பிக்கையோடு இருங்க, நீங்க நிச்சயமா வெற்றி பெற்று ஒரு பெரிய சாட்சியா நீங்க எல்லாரும் முன்னாடி எழுந்து நிற்பீங்க. அன்றைக்கு அன்னாளை போல நீங்க பாட்டு பாடுவீங்க. அன்னாளை போல சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து தேவன் உயர்த்துகிறார் என்று சொல்லி நீங்க ஆடி பாடுகிற சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். இந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது இருப்பதாக. கர்த்தர் என்னோடு பேசினார் என்று சொல்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி சொல்லுங்கள். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. நான் பயப்பட மாட்டேன். பயம் இருக்குது என் இருதயத்தில், அதை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இப்படி நடந்துருமோ, எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், திருப்பி திருப்பி எனக்கு இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம், இந்த பயத்திலேயே நான் பல காரியத்தை நான் வேண்டாங்கிறேன். இந்த பயத்தினாலேயே நான் சிலருக்கு ஒளியிறேன். இந்த பயத்தினாலேயே நான் சிலரை பார்க்கவும் விரும்பல.
இந்த பயத்தினாலேயே நான் ஓடி ஒளிகிறேன். ஏசப்பா சொல்றாரு, நீ பயப்படவும் வேண்டாம், நீ திகைக்கவும் வேண்டாம். கர்த்தராகிய தேவன் தாமே உன் கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே பயமுறுத்துகிற எல்லா காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் காலுக்கு கீழே போடுகிறோம். பயமுறுத்துகிற எந்த விஷயமா இருந்தாலும், சரீர சூழ்நிலைகள், வியாதிகள், பலவீனங்கள், ஆண்டவரே கடந்த கால அனுபவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால அகற்றப்படுவதாக ஒரு புது நம்பிக்கை இந்த காலவேளையில உண்டாகட்டும். அதை நேர அவர்களுக்கு தாராளமாய் செய்து தார். என் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். இயேசு நம் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you. Have a good day. மறுபடியும் நாளை காலை சந்திப்போம். பயப்படாதிருங்கள், தைரியமாய் எதிர்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். Have a blessed day. Bye bye.